ஆரியர்கள் இந்தியாவுக்கு வெளியே இருந்து வந்தவர்கள் அல்ல என்பதை ஏற்க செய்யும் விதமாக கீழடியை விட பழமையான நகரம் ராஜஸ்தானில் கண்டுபிடிக்கப்பட்டதாக வெளியான ஒரு செய்தி வழக்கம் போல ஒரு பொய் செய்தி என உலகம் முழுவதும் எள்ளி நகையாடப்பட்டு வருகிறது. ராஜஸ்தானின் டீக் மாவட்டத்தில் பஹாஜ் பகுதிக்கு அருகே இந்திய அரசின் தொல்லியல் துறையினர் கடந்த ஜனவரி மாதம் அகழாய்வை தொடங்கினர். அப்போது 4500 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான நகர நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நகரம் சரஸ்வதி நதியுடன் தொடர்புடையது எனவும் சமூக வலைதளங்களில் தீயாக பரப்பியது அந்த செய்தி. கீழடி நாகரிகத்தை விட 1000 ஆண்டுகள் பழமையான நாகரிகம் தங்களது சரஸ்வதி நாகரிகம் என பில்டப் செய்து கொண்ட அந்த அகழாய்வு சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பிந்தைய காலத்தை சேர்ந்தது என்பதும் அதிலும் பிற்கால இந்திய அரசுகளான மௌரியர்கள், குஷானர்கள், மகதம் மற்றும் சுங்க அரசுகள் ஆண்ட காலத்தை சேர்ந்தவை என்பதும் தெரிய வந்துள்ளது. ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் பழமையான இந்த நாகரிகத்தை 4500 ஆண்டுகள் முந்தையது எனவும் அதிலும் கீழடி நாகரிகத்துக்கு முந்தையது எனவும் பரப்பப்படுவது ஏன் என்பதை தமிழர்களுக்கு விளக்க தேவையில்லை. இந்தியாவுக்கு ஜான் மார்ஷல் வரும் வரை வேதகால நாகரிகம்தான் இந்திய நாகரிகத்தின் தொடக்கம் என்றும் வேதங்களில் கூறப்பட்டுள்ள சரஸ்வதி நதியில் இருந்தே இந்திய நாகரிகம் தொடங்கியது எனவும் சமஸ்கிருத கூட்டம் வரலாற்றை கட்டமைத்து வந்தது. ஆனால் ஜான் மார்ஷல் மேற்கொண்ட சிந்து சமவெளி அகழாய்வில் எருமைகள் காணப்பட்டதை தவிர குதிரை உட்பட வேத காலத்தின் எந்த கூறுகளும் காணப்படவில்லை என்பது வெளிச்சத்துக்கு வந்தது. இதனை ஒப்புக்கொள்ளாத வட இந்திய ஆய்வாளர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தையே சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று அழைத்ததோடு இல்லாத சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்க பல 100 கோடிகளை ஒதுக்கி வந்தனர். இந்த சூழலில்தான் கீழடியில் 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொன்மையான நகர நாகரிகம் கண்டறியப்பட்டது. இங்கு கிடைத்த பொருட்களை சிந்து சமவெளியில் கிடைத்த பொருட்களுடன் ஒப்பிட்டதில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் தொடர்ச்சியே கீழடி நாகரிகம் என்பது மெய்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து கீழடி ஆய்வு முடிவுகளை வெளியிடக் கோரி தமிழ்நாடு அரசும் அழுத்தம் கொடுக்க, மேலும் வலுவான சான்றுகள் இருந்தால் மட்டுமே வெளியிட முடியும் என கூறிய இந்திய அரசு கீழடி ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனை பணியிட மாற்றமும் செய்துள்ளது. இதன் பிறகுதான் ராஜஸ்தானில் 4500 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான நகர நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குபீர் தகவல் வெளியானது. தொல்லியல் மற்றும் அறிவியல் சான்றுகளற்ற இதுபோன்ற புரட்டுகள் இன்று நேற்று முளைத்தவை அல்ல. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் நாள் டேவிட் ஃப்ராலி என்பவர் ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்கிற இணைய இதழில் ஹரப்பன் நாகரிகம் அல்ல, வேதகால சரஸ்வதி நாகரிகம் என்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதில் ஹரப்பா என்பது இந்தியாவுக்குள் ஆரியர்கள் படையெடுப்பு என்கிற கருத்தை ஆதரிக்கும் மார்டைமர் வீலர் போன்ற மேலை நாட்டினரால் முன்மொழியப்பட்டது என்பதால் இந்திய நாகரிகத்தை வேதகால சரஸ்வதி நாகரிகம் அல்லது சரஸ்வதி சிந்து நாகரிகம் என அழைக்க வேண்டும் என டேவிட் ஃப்ராலி வலியுறுத்தியிருந்தார். அதாவது ஒரு பொய்யை உண்மை என நிறுவுவதற்கு முன்பு அதற்கு முன்பு ஒரு ஆய்வுக் கட்டுரை அல்லது புலனாய்வு கட்டுரை வெளியிடுவது ஆரியர்களின் நீண்டகால பழக்க வழக்கங்களில் ஒன்று. அப்படித்தான் நாட் ஹரப்பன் சிவிலைசேஷன் பட் வேதிக் சரஸ்வதி சிவிலைசேஷன் என்கிற கட்டுரை டேவிட் ஃப்ராலி என்பவரால் எழுத வைக்கப்பட்டது. இதை ஏன் 2023 டிசம்பர் 31ஆம் நாள் வெளியிட்டார்கள் என்றால் 1924ஆம் ஆண்டு சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடித்த ஜான் மார்ஷல் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஆரியர் படையெடுப்புக்கு முந்தியது, அதன் பெயர் திராவிட நாகரிகம் என உலகுக்கு அறிவித்திருந்தார். இந்த 1924ஐ அடிப்படையாக வைத்துதான் 2024இல் வேதிக் சரஸ்வதி என்கிற புலுகு கட்டுரை வெளியிடப்பட்டது. இந்த புலுகு கட்டுரைக்கு 2024 ஜனவரி 8ஆம் நாள் திஷா அலுவாலியா என்பவர் தி பிரிண்ட் இணைய இதழ் மூலம் மறுபடி கொடுத்திருந்தார். அதில் கட்டுரை எழுதுவது கிடக்கட்டும், முதல்ல ஒரு மண்வெட்டியை பிடிக்க கத்துக்கோங்கடா என திஷா அலுவாலியா அறிவுரை கூறியிருந்தார். காலிங் ஹரப்பன் சிவிலைசேஷன் வேதிக் சரஸ்வதி இஸ் எக்ஸ்ட்ரீம். வேத சரஸ்வதி நாகரிகம்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவர்டா என கூறும் அந்த கட்டுரையில் அகழ்வாராய்வு செய்யப்பட்ட இடங்கள் அந்தந்த ஊர்களின் பெயர்களால் தான் அழைக்கப்படும் எனவும், எனவேதான் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநர்களாக இருந்த அமலானந்தா கோஷ் மற்றும் பிபி லால் போன்றவர்கள் ஹரப்பா என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதையும் திஷா அலுவாலியா சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் தொல்லியல் ஆய்வுகள், வரலாற்று ஆய்வுகள் எதுவும் இல்லாமல் வெறும் புராண இதிகாசங்களை வைத்துக்கொண்டு
சிந்து சமவெளி நாகரிகம் எனப்படும் இந்திய நாகரிகத்தை வேத சரஸ்வதி நாகரிகம் என கட்டமைக்க அவர்கள் காலம் காலமாக முயன்று வருகிறார்கள். இதற்கு முன்பு வரை ஹரப்பாவும் மொகஞ்சதாரோவும் அவர்களுக்கு மறுபடி கொடுத்து வந்த நிலையில் அண்மை கால கீழடி ஆய்வுகள் அவர்களுக்கு மரணாடி கொடுத்ததை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இன்று வரை வாசிக்கப்படாததால் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தை தொழில்தமிழர் நாகரிகம் என சொந்தம் கொண்டாடாத நிலையில் நாம் இருக்கிறோம். இதனால்தான் சிந்து சமவெளி எழுத்துக்களை படித்து கூறுபவர்களுக்கு $1 மில்லியன் பரிசு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது உண்மை இல்லை என்றால் வேறெந்த மாநிலங்களையாவது வந்து சிந்து சமவெளிக்கு சொந்தம் கொண்டாட முன்வர சொல்லுங்களேன். முடியவே முடியாது. பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்வது போன்று ஒருவேளை இந்தியாவை ஒருவர் சொந்தம் கொண்டாட முடியுமென்றால் அது தமிழர்களாகத்தான் இருக்க முடியும். அவர்கள்தான் நாகர்கள் என்கிற பெயரில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பரவி இருந்தவர்கள். அந்த வகையில் சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகம்தான் என்பது மறுக்க முடியாத உண்மை.